ஆசிரியர்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம் காரணமாக நாளை பள்ளிகள் செயல்படுவதில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் நேற்று முதல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே இன்று நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சங்கர பெருமாள், நாளையும் போராட்டம் தொடரும் என்பதால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றார். அடுத்த கட்ட போராட்டம் என்பது நாளை நடத்தக்கூடிய போராட்டமானது மறியல் போராட்டமானது ஒட்டுமொத்தமாக 3 லட்சம் ஆசிரியர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இதனால் இந்த பள்ளிகளில் இந்த கற்பித்தல் பணி பாதிக்கப்படுவதற்கு கற்பித்தல் பணி கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது பள்ளிகள் நாங்க மூட மாட்டோம். ஆனா அரசு இது கல்வித்துறை அதிகாரிகள் இந்த சத்துணவு பொறுப்பாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்களை வைத்து இந்த பள்ளிகள் நடத்துவதாக தெரிகிறது. இதேபோல் ஈரோட்டில் ரயில் நிலையம் அருகே இன்று நடைபெற்ற 2வது நாள் போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 700க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். இன்றைய இந்த மறியல் போர்